எம்பிக்கள் அந்த கட்சியை கேம்ல வச்சிருந்தாங்க, ஆட்சியில வச்சிருந்தாங்க. என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும், எதுவுமே செய்யாம. அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு தினத்தந்தி பேப்பர்ல இன்னுமே எனக்கு அது ஞாபகம் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் மேல பிரபாகரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார், அவருடன் தளபதிகளும் கொல்லப்பட்டனர், இது செய்தி மேல. கீழே பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் சோனியாவுடன் எந்தெந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த பதவி வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே பேஜ்ல, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல அது நான் பார்த்திருக்கேன். மேல அந்த ஒண்ணு போதும் சார். அந்த ஒண்ணு தமிழக மக்கள் பார்க்கும் பொழுது குறிப்பாக திமுகவுடைய எண்ணமும் காங்கிரஸ் எண்ணமும் எங்கே இருந்தது வாரன் போல். இது எல்லாம் எப்படி மக்கள் 12 வருஷத்துல மறந்தாங்க? ஒரு 2-3 அப்படி மறக்க செய்ததுக்கு இங்க இருக்க வெகுஜன செகண்ட் பார்ட் சார். இதை திரும்ப இவங்க வைத்திருக்கக்கூடிய டிவி சேனல் திரும்ப காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதையே போட்டு ஜெனரலி நம்ம சொல்லுவோம் டெமோக்ரஸில பீப்புள் ஆஃப் ஷார்ட் மெமரின்னு சொல்லுவோம் சார். பீப்புள் ஆஃப் வெரி ஷார்ட் மெமரி. ஒரு 5 வருஷம் எலெக்ஷன் சைக்கிள் வந்தோடனே மறந்துடுவாங்க. பட் இது மறக்க கூடாத ஒரு விஷயம். 13 ஆண்டுகள் கலந்து தமிழக மக்கள் இதை மறந்து விட்டார்களோ என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கிறது.